வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கொண்டக்கடலையுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொண்டக்கடலையில் மேங்கனீஸ், தயாமின், மெக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற பல கனிமச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இந்த கொண்டக்கடலை நம்மளுடைய உடலுக்கு எனர்ஜி, ஆற்றலை அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இம்யூன் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். கொண்டக்கடலையில் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கிறதால இது நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் மிகவும் நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் இந்த கொண்டக்கடலையை தவறாமல் எடுத்துக்கலாம். இன்னும் என்னென்ன விதமான நோய்கள் இந்த கொண்டக்கடலையை நீங்கள் சாப்பிட்றதால குணப்படுத்தப்படுகிறது, வராமல் தடுக்க அப்படின்றத பத்தி தெளிவா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மாரடைப்பு நோய் வராமல் தடுக்க குணப்படுத்திக் கொள்ள கொண்டக்கடலையை நீங்க எடுத்துக்கலாம். ஊற வைத்த கொண்டக்கடலையில மாரடைப்பு நோய்களை குணப்படுத்தக்கூடிய மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கு. ஸோ உங்களுடைய இதயம் பாதுகாக்கப்படும். இதயம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய இந்த மாரடைப்பு போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே குணப்படுத்தி வராமல் தடுக்க கொண்டக்கடலையை நீங்க எடுத்துக்கலாம். சிறுநீர் நோய் உங்களுக்கு சரியாகவும் நீங்க கொண்டக்கடலையை எடுத்துக்கும் போது, சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கொண்டக்கடலையை பொடியாக செஞ்சு சாப்பிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க சாப்பிடும் போது சிறுநீர் அடைப்பு, சிறுநீர் எரிச்சல், சிறுநீரக கற்கள் கரையிறது, ஸோ இது போன்ற ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு கொண்டக்கடலையை நீங்க பொடியாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எலும்பு வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க கொண்டக்கடலையே எடுத்துக்கலாம். அதாவது இந்த கொண்டக்கடலையில இரும்பு சத்து, புரத சத்து, விட்டமின்கள், சுண்ணாம்பு சத்தெல்லாம் அதிகமாகவே இருக்கு. ஸோ எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் நரம்புகளுடைய வளர்ச்சிக்கும் சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் கொண்டக்கடலையில் தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. எலும்பு சம்பந்தமான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமான எலும்பு வளர்ச்சியை பெறுவதற்கு கொண்டக்கடலையை நீங்க எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் கொண்டக்கடலையை எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு கொண்டக்கடலை உதவிகரமாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய நார்சத்து உணவுகளை எளிதில் செரிமானம் அடைய செய்யும். ஸோ இன்சுலினுடைய அளவும் உங்களுக்கு நீங்க கொண்டக்கடலை எடுத்துக்கும் போது கண்ட்ரோலாக தான் இருக்கும். இதனாலே உங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வராமல் நீங்க தடுக்கிறதுக்கு கொண்டக்கடலை உதவிகரமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு, அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னாலும் பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்றதுக்கு கொண்டக்கடலையை நீங்க இப்ப இருந்தே சாப்பிடணும். இதய நோய் வராமல் தடுப்பதற்கு, குணப்படுத்திக் கொள்வதற்கு நீங்க கொண்டக்கடலையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவக்கூடிய சத்துக்களான பொட்டாசியம் சத்து, விட்டமின் பி சத்து, செலினியம், மெக்னீசியம் சத்து, இது எல்லாமே இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதய நோய்களான மாரடைப்பு போன்றவற்றெல்லாம் சரி செய்யும். ஸோ இந்த சத்துக்கள் எல்லாம் கொண்டக்கடலில் இருக்கிறதால இதை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். இதயம் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. குணப்படுத்திக்கலாம், வராமல் தடுத்துக்கலாம். நினைவாற்றலை நீங்க அதிகரிக்கிறதுக்கு கொண்டக்கடலையை எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு ஞாபகத்திறன் அதிகரிக்கிறதுக்கு உணவுல கொண்டக்கடலையை சேர்த்துக் கொள்வது நல்லது. கொண்டக்கடலில் இருக்கக்கூடிய கோலைன் சத்து மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ உங்களுடைய மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரித்து எதையுமே நீங்க எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெறுவதற்கு கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். ரத்த உற்பத்திக்கு கொண்டக்கடலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு கொண்டக்கடலை ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். 4.7 கிராம் இரும்பு சத்து 100 கிராம் கொண்டக்கடலையில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த இரும்பு சத்து கிடைக்கும் போது ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை உங்களுக்கு அதிகமாகும். ஸோ ஏன் அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்கிறதால இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஹீமோகுளோபின் அதிகமாகும் போது அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனைகளையும் குணப்படுத்திக்கலாம், வராமல் தடுத்துக்கலாம். ரத்தத்தை உற்பத்தி பண்ணுவதற்கு கொண்டக்கடலையை நீங்க எடுத்துக்கோங்க. புற்றுநோயை குணப்படுத்திக் கொள்ள, வராமல் தடுக்க நீங்க கொண்டக்கடலையை எடுத்துக்கலாம். கொண்டக்கடலில் இருக்கக்கூடிய செலினியம் மற்றும் நார்சத்து ஃபைபர் இருக்கு பாத்தீங்களா, அந்த நார்சத்து கல்லீரலுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் கல்லீரலில் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ உங்களுடைய உடல்ல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய் செல் பரவலை தடுக்கக்கூடிய ஆற்றல், விட்டமின் சி சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படக்கூடிய சத்துக்கள் இந்த கொண்டக்கடலையில் இருக்கு. அப்படின்றதால புற்றுநோய் வராமல் தடுக்க, குணப்படுத்திக் கொள்ள இது உதவிகரமாக உங்களுக்கு இருக்கும். சரும பாதுகாப்பிற்கு கொண்டக்கடலையை நீங்க எடுத்துக்கலாம். இப்போ உங்களுடைய உடலை நன்றாக ஆற்றலோட வைக்கிறதுக்கும் பலவிதமான ப்ராப்ளத்தை கியூர் பண்றதுக்கு போலவே சர்ம பிரச்சனைகளையும் நீக்கக்கூடியது கொண்டக்கடலை. முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் நீங்குவதற்கு கொண்டக்கடலை மாவோட சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து நீங்க கழுவி தடவி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு உங்களுடைய முகத்தை நீங்க நீரில் கழுவினீங்க அப்படின்னா உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் நீங்கும் மற்றும் முகம் பொலிவு பெறும். அந்த கரும்புள்ளிகள், பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் பிம்பிள்ஸ் போயிடும். உங்களுடைய முகம் ஷைனிங்காக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா சருமம் ஈரப்பதத்தோடு தான் இருக்கும். இருமல் பிரச்சனைக்கு கொண்டக்கடலை நீங்க எடுத்துக்கலாம், ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். சளி, இருமல், மூச்சு திணறல், நுரையீரல் நோய் போன்றவற்றை சரி செய்யறதுக்கு கொண்டக்கடலையை நீங்க நீரில் ஊற வச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது இந்த சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமல் தடுக்கப்படும். கொண்டக்கடலையை சாப்பிடக்கூடாதவர்கள்லாம் யாராருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொண்டக்கடலையை மூல நோய் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, வாத நோய் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கொண்டக்கடலையை சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நீங்க அடிக்கடி இது மாதிரி அப்படி நீங்க சாப்பிட்றதா இருந்தால் குறைந்த அளவு தான் நீங்க எடுத்துக்கணும். ஒருவேளை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல்
பிரச்சனையெல்லாம் வருதுன்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்க கூடாது, நிறுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ மற்றவர்கள் வந்து இந்த கொண்டக்கடலையை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.